இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உளுகிராம் போலீஸ் நிலைய தாக்குதல், சந்தேக நபரது 5 குடும்ப உறுப்பினர்கள் சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பு. ஜொஹூர் உளுகிராமில் போலீஸ் நிலையத்தில் தாக்குதலை நடத்திய நபரின் குடும்ப உறுப்பினர்கள் 5 பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு சட்டம் சொஸ்மாவின் கீழ் கைதாகியுள்ளனர். தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசேன் அதனை உறுதிப்படுத்தினர். இதற்கு முன் வழக்கமான தடுப்பு காவலில் வைத்து அவர்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் சொஸ்மா சட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி 28 நாட்களுக்கு அவர்கள் விசாரணை கைதிகளாக தடுத்து வைக்கப்படுவதாக IGP சொன்னார். இதுநாள் வரையிலான விசாரணையில் அக்குடும்பமே அக்கம் பக்கத்தாருடன் அண்டி பழகாமல் ஒரு சிறிய வட்டாரத்துக்குள்ளேயே வாழ்ந்து வந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதோடு சந்தேக நபரின் தந்தை ஜமா இஸ்லாமிய கும்பலை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது என தான் ஸ்ரீ ரசருடீன் சொன்னார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாட்டையே உலுக்கிய அத்தாக்குதல் தொடர்பில் இதுவரை 47 பேர் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்தாக்குதலில் 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட வேளை மற்றொருவர் காயமடைந்தார். தாக்குதலில் நடத்திய இளைஞனும் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். குவாலாலங்காட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கட்டம் கட்டமாக நீர் விநியோகம் தொடங்கியது. ஸ்லாங்கூரில் மின்சார தடையால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த லபோஹன் தாகாங் நீர் சுத்திகரிப்பு ஆலை மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. இதையடுத்து நேற்றிரவில் இருந்து குவாலாலங்காட்டிற்கு நீர் விநியோகம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் கட்டம் கட்டமாக வழக்க நிலைக்கு திரும்பியதை ஸ்லாங்கூர் நிறுவனம் உறுதிப்படுத்தியது. எனினும் இருப்பிடங்கள், தொலைவு மற்றும் நீர் அழுத்தத்தை பொறுத்தே குடிநீர் விநியோகத்தில் மீட்சி அமையும் என அது விளக்கியது. லபோஹான் தகாங் நீர் சுத்திகரிப்பு ஆலை முன்னதாக தற்காலிகமாக மூடப்பட்டதால் குவாலாலங்காட்டில் 41 பகுதிகளில் அட்டவணையிடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் லாரிகள் அனுப்பப்பட்டன. குறிப்பாக தேவை அதிகமுள்ள மருத்துவமனைகள், கிளினிக்குகள், இறப்பு வீடுகள் போன்றவற்றுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தெரிவித்தது. ஸ்லாங்கூரில் தண்ணீரில் விநியோக தடை குறித்து எந்த ஒரு தகவலுக்கும் ஸ்லாங்கூரின் சமூக ஊடக பக்கங்களை வலம் வரலாம். ஈப்போவில் பெரிய கால்வாயினுள் தவறி விழுந்து மரணமடைந்த 63 வயது முதியவர். ஈப்போ கம்புங் சுங்கை ராபாட் சுங்கை பிஞ்சியில் உள்ள பெரிய கால்வாயில் தவறி விழுந்ததாக நம்பப்படும் 63 வயது ஆடவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அவர் காணாமல் போனதாக பொதுமக்களிடம் இருந்து நேற்று பிற்பகல் 2:30 மணி வாக்கில் தகவல் கிடைத்து போலீஸ் தேடும் நடவடிக்கையில் இறங்கியது. கால்வாயில் தேடியதில் அம்முதியவரின் சடலம் ஒரு வழியாக கண்டெடுக்கப்பட்டது. சவ பரிசோதனைக்காக ராஜா பெய்முச்சூரி பைனூன் மருத்துவமனைக்கு சடலம் அனுப்பப்பட்டதில் அந்நபர் நீரில் மூழ்கியே இறந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. குற்றவியல் அம்சங்கள் எதுவும் இல்லை என்பதால் திடீர் மரணமாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் கூறியது. வழியிலிருந்து பார்த்தால் காப்பி கடை, உள்ளே போனால் சூதாட்ட மையம், சிரம்பானில் அட்டகாசம். நெகிரி செம்பிலான் சிரம்பானில் காப்பி கடை என்ற போர்வையில் செயல்பட்டு வந்த சூதாட்ட மையங்களின் குட்டு அம்பலமாகியுள்ளது. சிரம்பான் சுற்று வட்டாரத்தில் TNB உதவியுடன் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் அத்தகைய 6 காப்பி கடைகள் வசமாக சிக்கியுள்ளன. அதிகார தரப்புக்கு சந்தேகம் வராத அளவுக்கு உண்மையான காப்பி கடைகள் போலவே வெளியில் வடிவமைக்கப்பட்டு அதிகாரிகள் கண்ணில் மண்ணை தூவி அவை இதுநாள் வரை செயல்பட்டு வந்துள்ளன. இணைய சூதாட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த அந்த 6 கடைகளுக்குமான மின்சார விநியோகம் அதிரடியாக துண்டிக்கப்பட்டது. எனவே பலமுறை சோதனையில் சிக்கிய போதும் அக்கடைகளின் உரிமையாளர்கள் திருந்துவதாக இல்லை. எனவேதான் ஒரேடியாக மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் கூறியது. இதுபோன்ற சட்டவிரோதமாக இயங்கி வரும் மையங்கள் குறித்து பொதுமக்களும் போலீசுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தண்டவாளத்தில் மரம் விழுந்த சம்பவம், பயணிகளின் உயிரை காப்பாற்றிய மோனோ ரயில் கேப்டனை பாராட்டிய போக்குவரத்து அமைச்சர். இம்மாத தொடக்கத்தில் கனமழையின் போது தண்டவாளத்தில் மரம் சாய்ந்த சம்பவத்தில் விரைந்து செயல்பட்டு பயணிகளின் உயிரை காப்பாற்றிய மோனோ ரயில் கேப்டன் மற்றும் பணியாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது. அப்போது மோனோ ரயிலில் இருந்த சுமார் 30 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய கேப்டன் அகமது ஜைனுடீன் நோர்டின் எனும் அவரின் செயல் சாதாரண விஷயம் அல்ல என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் புகழாரம் சூட்டினார். ஒரு பக்கம் கடும் மழை, இன்னொரு பக்கம் தண்டவாளத்தில் மரம் என இக்கட்டான சூழலில் பயணிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி அவர் செயல்பட்டுள்ளார் என ஜாகிருதீனை பாராட்டி சான்றிதழ் வழங்கிய போது ஆந்தோனி லோக் சொன்னார்.
மே 7ஆம் தேதி ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் பெரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததில் அதன் கிளைகள் முறிந்து மோனோரயில் தண்டவாளத்தில் விழுந்தன. இதனால் புக்கிட் நனாஸ், ராஜா சுலான், புக்கிட் பின்தாங், இம்பி ஆகிய 4 மோனோரயில் நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டன. மரம் சாலையில் விழுந்ததில் 47 வயது காரோட்டி உயிரிழந்த வேளை மேலும் 2 காயமுற்றனர். மூவாரில் காணாமல் போன 12 வயது சிறுமி பொதுமக்களின் உதவியை நாடும் போலீஸ். மே 20 முதல் காணாமல் போயிருக்கும் 12 வயது சிறுமி திரியாஷினி முரளி கிருஷ்ணாவை தேடுவதில் ஜொஹூர் மூவார் போலீஸ் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. பஞ்சூர் தாமான் பாக்கோவை சேர்ந்த திரியதர்ஷினி திங்கட்கிழமை காணாமல் போனதாக கூறி மூவார் போலீஸ் நிலையத்தில் முன்னதாக புகார் செய்யப்பட்டதை மாவட்ட போலீஸ் தலைவர் உறுதிப்படுத்தினர். திரியாஷினியை பார்த்தவர்கள் அல்லது அச்சிறுமி இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் எமி இங்கே 01668700718 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது மூவார் மாவட்ட போலீஸ் நிலையத்தை 0695648000 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். பொதுமக்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் தொடர்பு கொண்டு உதவலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஹம்சாவின் முன்னாள் அரசியல் செயலாளருக்கு எதிராக மேலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடின் முன்னாள் அரசியல் செயலாளரான சயித் அமீர் முசாக்கிர் அல் சையத் முகமதுக்கு எதிராக இன்று ஸ்லாங்கூர் ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனினும் 42 வயது சையத் அமீர் தனக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். நெக்சஸ் கார்ப் குழுமத்தின் நிர்வாக இயக்குநரான வான் அசார் யூசப்பிடம் இருந்து கடந்த ஆண்டு 3,50,000 ரிங்கிட் பணத்தை கையூட்டாக கேட்டதாக சயித் அமீர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் குறைந்தது 10,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். 60,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் இன்று சையத் அமீர் விடுவிக்கப்பட்ட வேளை ஜூலை 12ஆம் தேதி கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு இவ்வழக்கு விசாரணை செவிமடுக்கப்படும். குவாலா பெர்லிஸ் கடற்கரையில் இருந்து 4 கஞ்சா மூட்டைகள் கண்டெடுப்பு. குவாலா பெர்லிஸ் கடற்கரையில் இருந்து 123 கஞ்சா கட்டிகள் அடங்கிய 4 சாக்கு மூட்டைகள் கரை ஒதுங்கி கிடக்க காணப்பட்டன. நேற்று காலை மணி 10:30 வாக்கில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குவாலா பெர்லிஸ் போலீஸ் அதிகாரிகள் அந்த சாக்கு மூட்டைகளை கண்டெடுத்தனர். அந்த மூட்டைகள் தாய்லாந்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் வேளை அதில் மொத்தம் 123.4 கிலோகிராம் எடையிலான கஞ்சா கட்டிகள் இருந்ததாக பெர்லிஸ் மாநில துணை போலீஸ் தலைவர் பத்ருல் ஹிசாம் பஹாருடின் தெரிவித்தார். அந்த கஞ்சா கட்டிகளின் மொத்த மதிப்பு 3,82,540 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதனை 2,48,000 போதை பித்தர்கள் பயன்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. கடல் மார்க்கமாக நாட்டிற்குள் கடத்த முயன்ற அந்த கஞ்சா கட்டிகள் தொடர்பில் அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது.